தமிழக அரசியல் களத்தில் சிறந்த ஆளுமையாக வர வேண்டுமா? உங்கள் நீண்ட நாள் கனவை நனவாக்கும் ஓர் அரிய வாய்ப்பு. துல்லியமான அரசியலை எளிமையாக கற்க ஐபிடிஎஸ் அகாடமி நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். உடனே இணைந்திட 9751597775. அமித்ஷா அசைன்மெண்ட் ஃபார் அண்ணாமலை. இந்த அசைன்மெண்ட் எது கட்சியை வளர்க்கறதுக்கா இல்லை யாரையும் வீழ்த்துவதற்கா? கட்சியை வளர்க்கறதுக்கு தான். 30 சீட்டு கூட ஒருத்தர் இல்லைன்னு சீமான் விஜய் மதிக்கிறார். 30 சீட்டு கூட ஒருத்தர் இல்லைன்னு மதிக்கிறாரு. ஆனால் அவங்க பிராண்டிங் மாஸ்டர்ஸ் கல்லா கப்சா கதைகளை கும்னர் டோரில் விட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே விஜய் பற்றி வருவதெல்லாம் கப்சாக்கள். இந்த கப்சா கோஷ்டிகளும் சிஏஏ எதுக்குறோம், நீட்டை எதுக்குறோன்னு மோடி எதுக்குறாப்புல. அப்போ எல்லாருமே மோடி எதுக்கும் போது மோடி பிளஸ் அண்ணாமலை தானே வளருவாங்க. இளங்கன்று தான் வளரும், குலதெல்லிய வாழை முடிஞ்சு போகும். இளங்கன்று அண்ணாமலை, குலதெல்லிய வாழை எடப்பாடி பழனிசாமி, கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி மக்கள் அதை உணர்றாங்க. அதனால தான் மோடி அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கொங்கு வேளாளரை குளோரிஃபை பண்ணி அண்ணாமலையை முன்னிறுத்தினார். அதில் பெரிய கெயின் பாஜகவுக்கு வந்திருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி சீமானாலும் பலகீனப்படுவார். அண்ணாமலையால் பிராமணர்கள், கொங்கு வேளாளர், இந்து நாடார், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸு, அடுத்தால முத்திரையரை நாங்கள் குறி வச்சு சில வேலைகள் பண்ண இருக்கிறோம். இப்படி எடப்பாடி பலகீனப்படுவார். அப்போ 2026 களம்ங்கிறது என்டிஏ எடப்பாடி பழனிசாமியை 3வது அனுப்புனாதான் அது 29ல் மோடிக்கு கரெக்டாக இருக்கும். அண்ணாமலை அந்த அரசியலை அட்டகாசமாக பண்ணுறாரு. ஏன்னா எடப்பாடி பலகீனப்படுத்தி தான் பாஜக அங்கே வளர முடியும். ஏன்னா திமுக செட்டில்டு திராவிட இயக்கம்னா அவங்க தான். கொள்கை இல்லாத திராவிட இயக்கமான இதை தான் பலகீனப்படுத்த முடியும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா இந்த 2 மாநிலங்களுக்கும் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இதில் குறிப்பாக ஹரியானா தான் பார்க்கணும். ஏன்னா பாஜக ஜனநாயக ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க. இப்போது இந்த மக்களவைத் தேர்தல் அந்த தொகுதி பங்கீடு பிரச்சனை காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. இங்கே பாஜக சோபிக்குமா? வாய்ப்பு இருக்கா? பாஜக 5-5ன்னு வந்திருக்கிறாங்க. அவங்க ஹரியானாவை பிடிச்சதே ஒரு பெரிய ஒரு சாதனை. அதே மாதிரி தான் இப்போ அண்ணாமலை மூலமாக பாஜகவை மேஜராக வச்சு தமிழ்நாட்டில் ஹரியானா, தெலுங்கானா, ஒரிசா மாதிரி ஏறி வரணும்னு பாஜக ஸ்கீம் பண்ணுறாங்க. அதனால தான் அண்ணாமலை இங்கே அடின்னு லெஃப்ட் ஹேண்டில் எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணுறாரு. உங்களை வீழ்த்திக்கிட்டு தான் நாங்கள் ஏறி போக முடியுங்கிறதெல்லாம் அண்ணாமலை தெரிஞ்சு போகிறாரு. ஸோ அங்கே ஹரியானாவை அவங்க முதல்ல கைப்பற்றிருக்கும் போது பெரிய அளவுக்கு வியூகங்களை வகுத்து தான் அவங்க கைப்பற்றினாங்க. அன்றைக்கி ஆம் ஆத்மி நிற்காதது கூட பாஜகவுக்கு 7% இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி, கெஜ்ரிவாலுக்கு யோகேந்திர யாதவ் வி லேர்ன்ட் மெனி திங் ஃப்ரம் யோகேந்திர யாதவ், ஸ்டில் ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் யோகேந்திர யாதவ். மோடிக்கு எதிராக அவர் இருக்காருங்கிற அந்த உணர்வு நமக்கு எதிராக இருந்தாலும் கூட யோகேந்திர யாதவ்ட்டு நான் நிறைய படிச்சுட்டு இருக்கிறேன். பட் யோகேந்திர யாதவ் லீடர் ஆகிடக்கூடாதுன்னு ஆம் ஆத்மி கண்டஸ்ட் பண்ணலைன்னு சொன்னாப்புல அது பாஜகவை ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஹட்டர்னு ஒரு பஞ்சாப் சத்ரி சிஎம்மாக இருந்தார், மோடிக்கு நண்பர். இப்போ ஷைனின்னு ஒரு ஓபிசி சிஎம்ஐ கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கே பொலிட்டிக்ஸு பெருசாக ஜாட்டுகளில் பூபேந்திர கோடா, அவர் ஜாட் லீடர், காங்கிரஸில் இண்டிபெண்ட் லீடர். அவர் ஜம்மு காஷ்மீர் அந்த விஷயத்துலலாம் பாஜகவை சப்போர்ட் பண்ணவர். அவரை பொறுத்தளவில் இன்னைக்கு அவர் ஒரு லீடராக நிற்கிறாரு. ஓவர் த ஹெட் ஆஃப் ராகுல் காந்தி அங்கே ஒரு லீடராக நிற்கிறாரு. அவர் ஜாட் லீடர். ஜனநாயக ஜனதா பார்ட்டி ஜேஜேபி அவங்க துஷ்யந்த் சௌதாலா, அவரும் பிஜேபி விட்டு மக்களவையில் பலகீனம் அடைஞ்சாலும் ஒரு ஜாட் லீடராக நிற்கிறாரு. இவர் ஐஎன்எல்டி அதுவும் ஜாட் பார்ட்டி, அவங்களும் மாயாவதி இவங்களும் ஒரு கூட்டணியாக வச்சுருக்கிறாங்க. பாஜக சைனி மூலமாக ஓபிசி காஸ்ட்டு, பிராமின்ஸ் பனியா, லோவர் எஸ்சி மற்ற ஓபிசி காஸ்ட்ஸு இவங்களை கன்சால்டேட் பண்ணி ஜெயித்தரலான்னு நம்பி களத்துக்குள்ளே நிற்கிறாங்க. காமன் சிவில் கோட் போன்ற இதெல்லாம் பாராளுமன்றத்தில் மோடி பேசி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த காட்ஹோர் கேடர்ஸோட எந்தூசியாஸ் பண்ணி அவங்களோட ஐடியாலஜியை முன்னெடுத்து போகிறாரு. அதே வேளையில்
இங்கே ஹரியானாவுக்குள்ள ஜாட் டாமினேஷன் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் பண்ணுறாப்புல. இது மோடி அமித்ஷா போன்றவங்க தான் இப்படிப்பட்ட இதை எதிர்கொள்ள முடியும். மோடிக்கு பதிலாக இன்னொருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாருன்னா சசிகலா மேட்டரில் இன்றைக்கி தமிழ்நாடு சசிகலா கையில் இருந்திருக்கும். மோடியாக தான் அதை வாங்கி அடிக்க முடியும். மற்ற இவங்கெல்லாம் அந்த யாதவ் ஜாட்டெல்லாம் வந்தால் அப்படியே மறண்டு போகக்கூடிய சூழ்நிலையில் நின்று அந்த பொலிட்டிக்ஸை பண்ணக்கூடிய ஒரு மோடி. இப்போ அவர் வந்து நான் ஜாட் கன்சால்டேஷனை எதிர்பார்க்குறாங்க ஹரியானாவில். ஸோ இட் இஸ் பொலிட்டிக்ஸ் வின் பண்ணி ஆகணும். 5 சீட்டு தோற்றுருக்காங்க. எதிரணி என்டையர் ஹரியானாவே ஸ்வீப் ஆகிடும், 10 சீட்டும் போயிடும்னாங்க. அதில் 5 சீட்டு தாக்கு பிடிச்சி ஜெயித்திருக்காங்க. காங்கிரஸ் பாஜக சம பலத்தில் தான் இருக்குது. ஸோ எப்படி இந்த இடத்துக்குள்ள அதாவது முழுமையான வெற்றி பெறாத இடத்துல எப்படி வெற்றி பெற போகிறாங்கங்கிறத பார்க்கணும். பாஜக கடுமையாக உழைப்பாங்க. இது அடிபட்ட புலி மாதிரி சீறி வந்து நிற்பாங்க. பாஜக எப்படி வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வியூகங்களை சரியாக வகுத்துக்கிட்டு தெளிவாக போகிறாங்க. வீக்கான சீட்டை அனௌன்ஸ் பண்ணி அந்த வீக்கான சீட்டில் ஜெயிக்கிறதுக்குள்ள வேலையை பார்ப்பாங்க. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறது அதிக வாக்கு சதவீதம் எடுத்து ஆட்சியை வந்து ரீட்டைன் பண்ணணுங்கிறது தான் பாஜகவுக்கு நோக்கம். காங்கிரஸையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. பட் அவங்க வந்து ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் பூபேந்தர் சிங் ஹூடாவுக்கு அக்செப்ட் பண்ணி தான் போனோம். கூடாவை அக்செப்ட் பண்ணி தான் போனோம். ஏன்னா இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் பூபேந்தர் சிங் ஹூடா ஜாட் லீடர். கொஞ்சம் இந்துத்துவ மைண்ட் செட்டும் அவருக்கு உண்டு. அவருக்கு வழியில் தான் போனோம். அதில் கொஞ்சம் குறுக்கு சால்களை ஓட்டுவாங்க. பொதுவாக ஒரு அப்பர் ஷெட்யூல் காஸ்ட்டை தான் செல்ஜாவை தலைவராக வச்சுருந்தாங்க. இப்பவும் ஒரு அப்பர் செல் காஸ்ட் தான் தலைவராக வச்சுருக்காங்க. அவங்களும் ஜாட் ப்ளஸ் எஸ்சின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடுவாங்க. ஸோ ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு களமாக தான் பார்க்குறோம். ஜம்மு காஷ்மீர் அது பலதரப்பட்ட தன்மைகளை கூடியது. என்சிபி, மப்டி முகமது சைடு, பாஜக, காங்கிரஸ். ஸோ இந்துக்களுக்கான ஒரு கட்சியாட்டு அங்கே பாஜக எழும்பி வருது. அதில் கொஞ்சம் பாஜகவுக்கு ஜம்மு காஷ்மீரில் கெயின் கிடைக்கும்னு தான் நான் கருதுகிறேன். தேர்தல் நடக்குது, ஜனநாயகத்தை நோக்கி ஜம்மு காஷ்மீர் திரும்பட்டும், நல்ல விஷயந்தான். இங்கே ஹரியானா ஒரு பாஜகவுக்கு ஒரு சேலஞ்சிங் தான். கடுமையாக போராடுவாங்க ரீட்டைன் பண்ணுறதுக்கு அரசை. சார், சேலஞ்சில் குறிப்பாக ஒரு கேள்வி. 17 தனித்தொகுதிகள் இருக்குது ஹரியானாவில். போன முறை பார்த்தீங்கன்னா பாஜக 40. இந்த முறை இந்த 17 வந்து கான்ஸ்டியூட் பண்ணல. பட்டியலினத்தினர்கள் வாக்கு 20% இருக்காங்க. கண்டிப்பாக பட்டியலினத்தவர்கள் மத்தியில் லோவர் எஸ்சிக்கு வந்து பாஜக மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த மாலா மடிகாவுக்காக எஸ்சியை பிரிக்கலான்னு ஒரு இதை கொடுத்தது பாஜக தானே அவங்க நன்றி உணர்வோட பார்க்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுக்காக மடிகா கம்யூனிட்டிக்காக மாலா மடிகா இதில் பிரிக்கலாங்கிறத மோடி அரசு வந்து அஃபிடவிட் போட்டாங்க. அதனால தான் வந்திருக்குது. இன்றைக்கி திருமாவளவன் எதிர்க்கிறாரு, மாயாவதி எதிர்க்கிறாங்க, சிராக் பஸ்வான் பாஜக கூட்டணியிலே எதிர்க்கிறாங்க. பாஜக எம்பிக்கள் வந்து கிரிமி லேயர் எதிர்க்கிறாங்க. அப்பர் எஸ்சி லோவர் எஸ்சிக்குள்ளே எதிர்க்கல. பட் லோவர் எஸ்சி பிரதிநிதித்துவம் இல்லாத ஷெட்யூல் காஸ்ட்டு மோடிங்கிற ஒரு சமூகநீதி காவலன் தான் நமக்காக இருக்கிறான். பல இடர்பாடுக்கு இடையில் நமக்கு அவனால தான் நன்மை செய்து தர முடியும்னு நினைக்கிறாங்க. மோடி பலம் பெற்றால்தான் எஸ்சி பட்டியலில் பிரதிநிதித்துவம் இல்லாத எஸ்சிகள் வந்து வாழ முடியும், அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் உண்மை நிலைமை. அப்போ அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு, அவங்க அவ்வளோ அவேர்னஸ் உள்ளவங்க கிடையாது, குறைவு தான். புரிஞ்சுக்கிட்டு அவங்க மோடி பின்னாடி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மோடி அவங்களுக்கு நன்மை செய்வார். அந்த இதை மோடி டிபேட்டில் விட்டுட்டார். அதை பக்போர்டு, காமன் சிவில் கோடு, அந்த ஷெட்யூல் காஸ்ட்டில் மடிகா பிரிவினருக்கு, மடிகாவுக்கு மோடி கொடுத்த அசூரன்ஸ் தானே. அதனால தானே அருந்ததியர்கள் உள்ள இடஒதுக்கீடு வந்து இன்னைக்கு சட்ட பெர்பெச்சுவலாக ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்றுட்டு ஏற்கனவே இருந்தது ஸ்டேலானால சட்ட அங்கீகாரம் பெற்றது. காரணம்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவில் மடிகாவுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிடவிட் போட்டது தான். ஸோ அப்பர் எஸ்சி லோவர் எஸ்சியில் வந்து லோவர் எஸ்சி மோடியை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக இவர் வருவாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த எஸ்சிக்குள்ளேயும் பாஜக எழும்பி வரும். காரணம் ட்ரைபல் ஓட்டு அளவுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு மோடிக்கு வரல, கொஞ்சம் காங்கிரஸுக்கு தூக்கலாக தான் இருக்குது. அதை எப்படி அந்த மக்கள் புரிஞ்சுட்டு வராங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே சார், வடமாநில அரசியல் வியூகங்கள் இப்படி இருக்க இங்கே தமிழகத்தில் அமித்ஷா அசைன்மெண்ட் ஃபார் அண்ணாமலை, இந்த அசைன்மெண்ட் எது கட்சியை வளர்க்குறதுக்கா இல்லை யாரையும் வீழ்த்துவதற்கா? கட்சியை வளர்க்குறதுக்கு தான். இப்போ பிஆர்எஸை வீழ்த்தினா தான் அந்த இடத்துக்குள்ள பாஜக வர முடியும். சந்திரசேகர் ராவை வீழ்த்தி தான் அந்த இடத்துக்குள்ள வருது. 2 முறை
டிக்ளேர்டு சீஃப் மினிஸ்டராகிட்டு வந்த மாஸ் லீடர் சந்திரசேகர் ராவே வீழ்த்துறாங்க. அப்போ ப்ரொஜெக்ட் ஆகி சிஎம் ஆகாத அங்கீகாரம் பெறாத எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துறது அண்ணாமலைக்கு என்ன பெரிய குதிரை கொம்பா கம்பசூத்திரமா? ஒன்றும் இல்லை. அண்ணாமலை வந்து அந்த கான்ஃபிடண்டோட தான் சொல்கிறாரு. சொன்னார் பாருங்க, ஜிம்பாவே அணி உகாண்டாவில் 50 தங்கப்பதக்கம் பெறுவோன்னு உகாண்டா எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அவர் தெளிவாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் டீலிங்கில் எடப்பாடியை நக்கல் நையாண்டி அடித்து பேசுகிறாருன்னா அவர் வந்துட்டார். என்டிஏ இங்கே 2ஆம் இடம் வந்துடும், எடப்பாடி 3ஆவது தான் போவாருங்கிறதுல அண்ணாமலை தெளிவாயிட்டார். அந்த இதில் தான் அவர் பேசுகிறாரு பாருங்க. பட்ஜெட்டுக்கு ஆதரவாக தேமுதிக வந்துட்டாங்க. கவர்னர் தேநீர் தேமுதிக வந்து என்டிஏ பார்ட்னர்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் பிரேமலாதா அம்மையாரும் சுதீஷும் வந்து உட்கார்ந்தாங்க. ஜிஎஸ்டி சம்பந்தமாக இது திமுக எதுக்குறாங்க, சீமான் எதுக்குறாரு, எடப்பாடி பழனிசாமி எதுக்குறாரு, தேமுதிக எதிர்க்க இல்லையே. அப்போ அவங்க வந்து என்டிஏ நோக்கி நகர்றாங்கல்ல. அப்போ 23-18 அந்த 3 இங்கே வந்துட்டாலே 21-20 ஆயிருத. என்டிஏ அர்த்தமேட்டிக்கில் ஜாஸ்தி வந்துடுத. இதுதான் திமுக செய்தி தொடர்பாளர் ஒரு சகோதரர், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்புக்கும் உரிய ஐ லவ் யூ மனுஷபுத்திரன். அந்த மனுஷபுத்திரனுக்கு வந்து தாங்க முடியல, அந்த சகோதரனுக்கு தாங்க முடியல. நான் சொல்ற டேட்டா சரியா தவறாங்கிறத நியாய உணர்வுள்ள முஸ்லீம் சகோதரர்கள் யோசித்து பாருங்க. நான் நியாய உணர்வுள்ள என்னுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு நான் சொல்றேன். 18% என்டிஏ எடுத்துட்டாங்க. தேமுதிக பெரிய அளவு 6% கான்ட்ரிபியூட் பண்ணதா கிளைம் பண்றாங்க. பட் அவங்க சுமார் 3% ஓட்டு அவங்க ப்ரூவ்டு ஓட்டு அவங்கள்ட்ட இருக்குது. ரெட்டை இலையில் புதிய தமிழகமும் இருந்திருக்கிறாங்க. அப்போ புதிய தமிழகம் இன்னைக்கு அருந்ததிர உள்ளொதுக்கீடில் எடப்பாடி பண்ணது தவறு, ஜெயலலிதா தான் கரெக்டு. இன்னும் எடப்பாடி அடிச்சுக்கிட்டு எடப்பாடியால் சீட் கன்வெர்ட் ஆகாது, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. விழுந்த 22% ஓட்டில் பெரும்பகுதி தன்னோட புதிய தமிழகம் ஓட்டு தான். அடுத்து வந்து தேமுதிக ஓட்டும் ஒரு 5-6% ஓட்டு எடப்பாடி ஓட்டு இருக்கும். எடப்பாடியை வச்சு தென் தமிழகத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எடப்பாடி வேஸ்ட்டுங்கிற புள்ளிக்குள்ளே, அதாவது வேஸ்ட்டுன்னா சீட் கன்வெர்ட்டிங் அண்ட் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியில் அவரால் பிரயோஜனம் இல்லை, பலன் இல்லைன்னு அவர் வந்து இன்னைக்கு தெளிவாக தன்னோட நிலைப்பாட்டை எடுத்துட்டு வெளியேறிட்டார். அடுத்து தேமுதிக வந்து இந்த சைடு முழுமையாக வரல, இந்த சைடு வந்து ரேகைகளை காட்டுறாங்க. அப்போது என்டிஏ வந்து அதிமுகவோட இங்கே பெரிய லெவலில் இருக்குது, அர்த்தமேட்டிக்கலாக ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால், அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மனுஷபுத்திரன் என்ற இஸ்லாமிய சகோதரர் வந்து கோவப்படுறாரு. அப்போ திமுக செய்தி தொடர்பாளராக வராரா, ஸ்டாலினுக்கு ஆளாட்டு வராரா, எடப்பாடிக்கு ஓவர் டைம் பார்க்குறாரா? அதுதான் அங்கே பிரச்சனை. ஓகே, ஆனால் முக ஸ்டாலின் அதை ரெகனைஸ் பண்ணுறாரு. இந்தியா கூட்டணி தான் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண வேனில் விக்ரவாண்டியில் வராரு. அப்போ எப்படி என்டிஏக்கு டாக்டர் ராமதாஸ் தேவையோ அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கு சகோதரர் தொல் திருமா தேவை. விக்ரவாண்டியில் பரையர் சமூக ஹேம்லெட்டுக்குள்ள பிரச்சாரம் பண்ண முடியல வேற யாரும். திருமாவளவனுக்கு சமூக மக்கள் ஏரியாவில் பிரச்சாரம் பண்ண முடியல. அப்போ ஸ்டாலின் புரிகிறாரு, கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணிங்கிறாரு. அப்போ அவர் என்ன நரேட்டிவ் வர்றாரு, இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா கூட அவர் மோடி எதிர்த்து தான் 53-47 எடுத்தாருன்னா அவர் வந்து மோடி எதிர்க்கிறதான அவருக்கு லாபம். நமக்கு என்ன லாபம்? மோடிக்கு ஸ்டாலின் எதுக்குறாரு, எடப்பாடி எதுக்குறாரு, சீமான் எதுக்குறாரு, வருவாரா வரமாட்டாரா, திருப்பி போவாரா, 210 நாள் போடுவாரா போட மாட்டாரான்னு எல்லாமே மர்மமாக வச்சுக்கிட்டு இருக்கு. பிராண்டிங் மாஸ்டர்களை வச்சு கள்ள கப்சாக்களை மட்டும் குஷ்பு சேருகிறார். 30 சீட்டு கூட ஒருத்தர்லன்னு சீமான் விஜய் மதிக்கிறார், 30 சீட்டு கூட ஒருத்தர்லன்னு மதிக்கிறாரு. ஆனால் அவங்க பிராண்டிங் மாஸ்டர்ஸ் கள்ள கப்சா கதைகளை கும்தர் டோரில் விட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே விஜய் பற்றி வருவதெல்லாம் கப்சாக்கள். இந்த கப்சா கோஷ்டிகளும் சிஏஏ எதுக்குறோம், நீட்டை எதுக்குறோன்னு மோடி எதுக்குறாப்புல. அப்போ எல்லாருமே மோடி எதுக்கும் போது மோடி பிளஸ் அண்ணாமலை தானே வளருவாங்க. இப்போ மனுஷபுத்திரனுங்கிற அன்பிற்குரிய சகோதரர், பாசத்துக்குரிய சகோதரர் முஸ்லீம் ஆட்டு மாறி நின்று திமுக செய்தி தொடர்பாளர், நேற்று ஒரு பிச்சாண்டிக்க தம்பி திமுக செய்தி தொடர்பாளராக வந்தார். நான் பேசுறதை பார்த்ததும் ஆர்டி அண்ணன் சொல்ற மாதிரின்னு என்னை மதிச்சு பேசுறாரு. பிச்சாண்டிக்க சகோதரர், துணை சபாநாயகர் பிச்சாண்டிக்க சகோதரர், திமுக செய்தி தொடர்பாளர் வரக்கூடிய ஒரு ஆர்டி அண்ணன் சொல்ற மாதிரின்னு என்ன சொல்றாரு. ஆனா இவர் முஸ்லிம் சகோதரர் மனுஷபுத்திரன் என்ன கண்டா எரியுது, ஏத்துக்க முடியலையோ, ஏத்துக்க முடியல. அவர் வந்து ஆன்டி மோடியில பயங்கரமா இருக்கிறாரு. எடப்பாடிக்கு ஓவர் டைம் பார்க்கறாங்கிறது நம்ம கருத்து. மனுஷபுத்திரம் இல்லை, எத்தனை பேர் வந்து ஓவர் டைம் பார்த்தாலும் ஒன்றும் நடக்காது. ஸ்டாலினுக்கும் தெரியும்,
எடப்பாடி கீழே போகிறாருன்னு ஸ்டாலினுக்கும் தெரியும், என்டிஏ மேலே வருதுன்னு. அதனால தான் இவர் ரகுபதி ராமராஜன்னு பேசுறாரு. அப்ப இந்து உணர்வு இங்க பொங்கி எழுது. முத்திரையர்கிட்ட அடுத்தால எழும்போம் இந்து நாடார்கள்ட்ட ஐயா தாழ்நிலை நாடார்கள் உருவாக்கி வைக்கப்பட்ட இந்து உணர்வு, ஆல்வதர் பிரெண்ட்ஸான இந்து நாடார்கள்ட்ட இருந்த இந்து உணர்வு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிராமணர்கள் என்டிஏ பக்கம் வந்துட்டாங்க. கொங்கு வேளாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் அவுட் ரீச், அவரு மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டாரு, 18% கிறிஸ்டின் முஸ்லீம் தான் முக்கியம்னு அங்கதான் நிற்பாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த கொங்கு வேளாளர்கள் வந்து அண்ணாமலை பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர்ல 2 இடம் வந்து தேமுதிக டெபாசிட் போயிருக்கோம். இங்க நீலகிரியில் வந்துட்டாங்க, பொள்ளாச்சிக்குள்ள பல செக்மெண்ட்ல வந்துட்டாங்க. அப்போ மத்திய சென்னையில் உள்ள பிறமொழியாளர்கள் பாஜக பக்கம் வந்துட்டாங்க. இப்போ ஒரு கதை, பாராளுமன்ற வேற அசம்பிளி வேறன்னு ஒரு டப்பா கதையை, உண்மைதான், ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற நானே சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் எவ்வளவோ மாற்றம் இருக்கு. வன்னியர் கட்சியாக போயிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி, இந்த நாடர்கள் சுத்தமாக காலி பண்ணி விட்டுட்டாங்க. முக்குலத்தோர்கிட்ட இல்லை, கொங்கு வேளாளர்கிட்ட பலையனப்பட்டுட்டு பிராமணர்கள் 10% போட்ட இரட்டை வேடத்தில் எந்த பக்கமும் எந்த காலமும் பிராமணர்கள் ஒரு பக்கம் போக போகிறதில்ல. பிறமொழி ஆளர்களால் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, இவர் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டுக்காக தலைகுத்தி இருக்கிறதுனால லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அவரை விட்டு வெளியேறிட்டாங்க. இதெல்லாம் உண்மை. இது மு.க. ஸ்டாலினுக்கு தெரியுது, ரகுபதிக்கு தெரியுது. ஆனால் சகோதரர் மனுஷபுத்திரன் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உயிர்மை ஒரு இலக்கிய இதில் நடத்தக்கூடிய சகோதரர் மனுஷபுத்திரன் தாங்க மாட்டாங்கிறாரு, பொறுத்துக்க மாட்டாங்கிறாரு. ஏன்? மோடி இங்கே எமர்ஜ் ஆயிடுவாருங்கிறது அவரால் தாங்க முடியல மனுஷனுக்கு. ஏங்க, உங்களை மாதிரிப்பட்டவங்களோட எரிச்சலும் பொச்சரிப்பும் அந்த ஆற்றாமையும் கோபம் தாங்க மோடியை தூக்கி விடுது. இந்தியா ஃபுல்லா அது தாங்க தூக்கி விடுது. இதுக்கு மேலே சகோதரர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நம்மக்கிட்ட நேர்மையான நாணயமான தேசப்பற்று கொண்ட பல முஸ்லீம்கள் நம்மளை நம்புகிறாங்க, நம்மளை பாராட்டுறாங்க. ஆரிஃப் முகமது கான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை வரணும்னு சொன்னவன் நான், எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துக்குள்ள சகோதரர் இதுக்கு மேலே பேசலை. சகோதரர் திமுக செய்தி தொடர்பாளராக செயல்படலைங்கிற மட்டும் உண்மை. ஸோ இங்கே அண்ணாமலை வந்து எல்லாராலையும் வந்து இவர் பாஜக வளர்த்துருவார், இது தெலுங்கானா மாதிரி வளர்த்துருவார், ஒரிசா மாதிரி வளர்த்துருவாருங்கிற அச்சம் எல்லாத்துக்கிட்டையும் அப்படியே இருக்குது. வைகை செல்வங்கிட்ட இருக்குது, இவர் தென் சொல்லூர் ராஜுகிட்ட இருக்குது. எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ஸ் தான். அப்போவே நம்ம சொன்னோம், கொலதள்ளிய வாழை இளங்கன்று தான் வளரும், கொலதள்ளிய வாழை முடிஞ்சு போகும். இளங்கன்று அண்ணாமலை, கொலதள்ளிய வாழை எடப்பாடி பழனிசாமி. கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி மக்கள் அதை உணர்றாங்க. அதனால தான் மோடி அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கொங்கு வேளாளரை குளோரிஃபை பண்ணி அண்ணாமலையை முன்னிறுத்தினார். அதில் பெரிய கெயின் பாஜகவுக்கு வந்திருக்குது. இன்னும் அந்த பெல்ட்டில் உள்ள கெயினை பாஜக வந்து கன்சால்டேட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏதோ கொஞ்சம் 4 பேர் என்னென்னே தெரியாமல், மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி என்னென்னே தெரியாத கோச்சிங்க. இந்த கோச்சிங்களுக்கு வந்து நம்ம தெளிவாக நம்ம ஹிண்டு ராம் சந்தாலியா ஐயா, பால சுப்பிரமணிய ஆதித்தனார், சனத்தந்தி அதிபர் எல்லாரும் பூச்செண்டோட சசிகலா மேயரை பார்க்கணும் போது நம்ம சொன்னோம், கவர்னர் பதவியேற்புலாக்கு வரமாட்டார், சசிகலா சிஎம் ஆக முடியாதுன்னு சொன்னோம். உண்டா இல்லையா? எடுத்து பாருங்க, யாரெல்லாங்க சொன்னீங்க சசிகலா தான் அடுத்து எல்லாம்னு. நிறைய பேர் ஸ்டாலினே கைவிட்டுட்டு சசிகலா பின்ன போனவங்க. லிஸ்ட்டு பேரெல்லாம் சொல்லலை. இன்னைக்கு ஸ்டாலின்ட்ட நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருங்க, உங்களை நான் கெடுக்க போகிறேன், எனக்கு அது தேவையில்லை, யாரையும் கெடுக்கிற வேலை இல்லை. யாரையும் அடித்தோம்னா சொல்லி அடிப்பேன். மனுஷன் கூட என் சகோதரன் தான், அது வேற விஷயம். நம்ம வந்து இன்னைக்கு எதிர்ப்பை சொல்லி அடிக்கக்கூடிய ஆள். அன்னைக்கு சசிகலாவை சொல்லி அடித்தோம், கவர்னர் வரமாட்டார், ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை. தென் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா மேயர் வர முடியாது. இப்போ கூட தினகரனை செக்ரிகேட் பண்ணி தான் எடுத்திருக்கு. சசிகலா வேற, தினகரன் வேறன்னு நாம் அதுக்கு பட்ட பாடு பெருசு. ஸோ அன்னைக்கு வந்து சசிகலா தான் எல்லான்னு சொன்ன கோஷ்டிகள் தான் இன்னைக்கு வந்து உங்கள் நோக்கம் என்ன? சசிகலா வர்சஸ் ஸ்டாலின்னு இருக்கும், மோடி ஆட்களுங்க வளர்ந்துடக்கூடாது. அப்போ நாங்கள் சொன்னோம், சசிகலா விட்டால் இந்தியாவிலே நமக்கு எதிராக பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. கன்ஷிராமையும் முலாயம் சிங்கையும் சேர்த்து வச்சு முலாயம் சிங்கை சிஎம் ஆக்கி இங்கே நம்மளை பாஜக வீழ்த்தினவர் ஐயா நடராசனை நம்ம எதிர்க்கோம். ஆனால் அவருக்கு திறமை ஆற்றலை குறைச்சி மதிப்பிட மாட்டோம். அப்போ அதை விடக்கூடாது, விட்டு ஆல் இண்டியாவில் நமக்கு எதிராக பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் அந்த இதை வந்து மோடி அடித்தார். நீங்கள் என்ன கனவு கண்டீங்க? மோடி ஏமாளி, ஒன்றும் தெரியாது. இங்கே அரசியல் சசிகலா வர்சஸ்
ஸ்டாலின் போகும், பிஜேபி வளரவே வளராதான்னு மனுஷபுத்திரர்கள் கனவு கண்டாங்க. அது நடக்க விடுவோமா? இப்பவும் அப்படிதான். அங்கே அரசியல் வந்து எடப்பாடி ஸ்டாலின்னு போயிடும், பிஜேபிங்க வளராது அப்படின்னு கனவு காண்றாங்க. அண்ணாமலை அதுக்கா மோடி எம்பவர் பண்ணியிருக்கிறாரு. அண்ணாமலை அதற்கா மோடி பெரிய அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காரு, இசட் கேட்டகரியா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. பெரிய அளவில் அண்ணாமலையை ப்ரொஜெக்ஷன் பண்ணி தான் அவங்க அந்த காரியத்தை பண்ணுறாங்க. அண்ணாமலை அதை தெளிவாக புரிஞ்சிட்டாப்புல. 2026 முக்கியமா, 29 முக்கியமா? மோடிக்கு 29 தான் முக்கியம். அப்போ 26 எதுக்கு பயன்படுத்துவாங்க? இந்தியா கூட்டணிக்கு என்டிஏ தான் இங்கே ஆப்போனன்ட், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு பயன்படுத்துவாங்க. எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்? எடப்பாடியை 3வது தள்ளி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நாம் தமிழர் சீமான் 8% இருக்கிறாரு, கடுமையாக பாஜகவை எதிர்க்கிறாரு, எல்லா விஷயத்திலும் முருகர் அது இதுன்னு எதிர்க்கிறாரு. ஆனால் மோடி வந்து தன் சகோதரனா பார்க்குறாரு சீமான. ஐ நோ இட் பர்சனலி. தென் அண்ணாமலை மூத்த அண்ணனா பார்த்து அண்ணன் போய் அரவணைக்கிறாரு. ஸோ சீமான்ட்ட 8% வாக்கு இருக்குது. அது எடப்பாடி கிட்ட போனால் சீமானோட அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகும். கண்டிப்பாக போகாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. விக்கிரவாண்டியில் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் சீட் கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரியுது. சீமான் அவரும் தனிச்சு நின்று நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எடப்பாடி கட்சி, கொங்கு வேளாளர் கட்சி, வன்னியர் கட்சியாக மாறிட்டு வன்னியர் அல்லாதவர்கள் ஓட்டை மீண்டும் எடுத்து பலகீனப்படுத்தலாம், கொங்கு வேளாளர் அல்லாதவர் ஓட்டை மீண்டும் எடுத்து பலகீனப்படுத்தலாம். அப்போ எடப்பாடி பழனிசாமி சீமானாலும் பலகீனப்படுவார். அண்ணாமலையால் பிராமணர்கள், கொங்கு வேளாளர், இந்து நாடார், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸு, அடுத்தால முத்திரையரை நாங்கள் குறி வச்சு சில வேலைகள் பண்ண இருக்கிறோம். இப்படி எடப்பாடி பலகீனப்படுவார். அப்போ 2026 களம்ங்கிறது என்டிஏ எடப்பாடி பழனிசாமியை 3வது அனுப்புனாதான் அது வந்து 29 மோடிக்கு கரெக்டாக இருக்கும். அண்ணாமலை அந்த அரசியலை அட்டகாசமாக பண்ணுறாரு. அண்ணாமலை மோடிக்காக அரசியல் பண்ணுறாரு. அண்ணாமலை நீக்கிட்டா நாங்கள் கூட்டணி வந்துடுவோன்னா, நீங்கள் கூட்டணிக்கு வந்து 2019 பார்த்தோமே, ஒரு பன்னீர்செல்வம் ஒரு சீட்டு ஜெயித்தாரு. உங்களுக்குள்ள கொங்கு வேளாளர் அல்லாதார் எதிர்ப்பும் வன்னியர் அல்லாத எதிர்ப்பும் தான் காலி பண்ணிட்ட, கெமிஸ்ட்ரி காலி பண்ணிட்ட. அப்போ எடப்பாடியை 26லையும் பலகீனப்படுத்துறது தான் பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜி. அடிச்சார் பாருங்க அண்ணாமலை. ஜிம்பாவே கூட வேர்ல்டு கப்பை பிடிப்போன்னு ஆசைப்படுவாங்க. உகாண்டா கூட 50 தங்கப்பதக்கம் வெல்லுவோன்னு ஆசைப்படுவாங்கன்னு, நேபாள் கூட ஃபுட்பாலில் மேலே வருவோன்னு, ஜிம்பாவே கிரிக்கெட்டில் நேபாள் ஃபுட்பாலில் வருவோன்னு ஆசைப்படுவாங்கிற மாதிரி தான் எடப்பாடியோட ஆசைகளும் இருக்குங்கிறது தான் அடித்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தெளிவாக பண்ணுறாரு. ஸோ இந்த களம் வன்னியர்களால் 2வது இடத்துக்கு தாக்கு பிடிச்சு நிற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை கொங்கு வேளாளர், நாடார், முக்குலத்தோரில் மீண்டும் அந்த பெல்ட்டுக்குள்ள பெரிய அளவில் பலகீனப்படுத்துறது தான் அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலை தெளிவாக செய்கிறாரு. அதனால தான் நேபாள், சிம்பாப்வே, உகாண்டான்னெல்லாம் எக்ஸாம்பிளை போட்டு இவங்க நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறது. 24 மகா கூட்டணின்னு சொன்னீங்க, 22 சீட்டு ஜெயிக்கும்னு சவுக்கு சங்கர் சொன்னார். ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இன்னும் நீங்கள் கீழே தான் போவீங்கிறத தெளிவாக அண்ணாமலை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. எங்களோட மிஷனும் அதுதான். மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமியை 15% நிறுத்திடுவோம்னு சொன்னோம். பிரேமலாதா அம்மையார், விஜயகாந்த் சிம்பதியும் 10.5 வன்னியர்கள் கொடுத்த ஆதரவும் எங்கள் கணக்கு 5% கூடி போயிட்டாரு. ஆனால் தினத்தந்தி 30க்கு மேலே போட்டவங்க வந்து 10க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, எங்களுக்கு 5 தான் டிஃப்ரென்ஸு. இப்பவும் இந்த இதில் எதுவும் நடக்கான்னு தான் சொன்னோம். மனச்சாட்சியோட பார்க்கணும். 26 தான் அந்த டே, 26 தான் களம் இருக்குதுன்னு சொன்னோம். இந்த கூட்டத்துக்குள்ளே ஒன்றும் நடக்காதுங்கிறதான் நம்ம சொன்னோம். எங்கிட்ட கன்சல்ட் பண்ண தலைவர்கள்ட்டையும் அதை தான் நாம் சொன்னோம். அவங்களுக்கு தெரியும் எங்கள் மெரிட்டு. இப்போ வந்து 26 நோக்கிய பயணம். இந்த 26 அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை இன்னும் பலகீனப்படுத்தி ஏற்கனவே ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறினவர் அடுத்த ஸ்டெப்பு மேலே ஏறுவார். இந்த அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் சரத்பவார் பாணி தான். சரத்பவார் மாதிரி டிக்ளைனிங் எடப்பாடி பழனிசாமி, ரஜினிகாந்த் மாதிரி அப்கமிங் அண்ணாமலை. இதுதான் நடக்கும், பொறுத்திருந்து பாருங்க. இல்லை, குறிப்பாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போவாரா, புதிய தலைவர் வருவாரான்னு மக்களும் பாஜக தொண்டர்கள் எதிர்பார்த்ததை விட திமுகவும் அதிமுகவும் அதிகமாக எதிர்பார்த்துச்சு. இப்போ மீண்டும் அண்ணாமலை அப்படிங்கும்போது வியூகங்கள் கோயம்புத்தூர்ல நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி மக்களவைத் தேர்தலில். இப்போ சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையின் தொகுதியை குறி வைப்பாங்கல்ல, கண்டிப்பாக அவர் வெற்றி பெறக்கூடாதுன்னு. அது அரசியலில் செய்யத்தாங்க செய்வாங்க, பின்ன விட்டுட்டா போவாங்க, எல்லாரையும் செய்யத்தான் செய்வாங்க. காமராஜ் 15 தொகுதியை குறி வச்சார், கலைஞர் மட்டும் தப்பி வரல அண்ணாவே தோக்கும் போது. அது ஒவ்வொருத்தருக்கு சாமர்த்தியம், சாதுரியம். பட் அண்ணாமலை கட்சியோட பெர்சன்டேஜை வளர்த்துருவார். அதுதான் மரைன் கார்டில் இவர் வந்து அச்சுதானந்தன் தோக்கும் போது கூட கம்யூனிஸ்ட் ஜெயித்தது. அண்ணாமலை ஜெயிப்பார், அது நான் மறுக்க வரல. பட் அண்ணாமலையோட மெயின் மிஷின் வந்து
பாஜகவை பலப்படுத்தி எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான். ஏன்னா எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் பாஜக அங்கே வளர முடியும். ஏன்னா திமுக செட்டில்டு திராவிட இயக்கம்னா அவங்க தான். கொள்கை இல்லாத திராவிட இயக்கமான இதை தான் பலகீனப்படுத்த முடியும். மனுஷபுத்திரன் ஜி நண்பரே, கொள்கையற்ற திராவிட இயக்கமான அதிமுகவை தான் பலகீனப்படுத்த முடியும் பாஜகவோட கூட்டணி இருந்த அதிமுக தான் பலகீனப்படுத்த முடியும். திமுக வந்து அதனால பலம் கூட பெறும். பாஜக வெற்றி பெற்றுங்கிறனால தான் அதிமுகவில் ஒரு பகுதி வாக்காளர்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதை சொல்லி சந்தோஷப்படுங்க மனுஷபுத்திரன் ஜி. நீங்க வந்து ஆன்டி மோடியாட்டு இருந்து திமுக ஸ்டாலின் ஆதரவில் முகத்தை காட்டிக்கிட்டு எடப்பாடிக்கு பேசாதீங்க. சரி சார், இப்போ ரீசெண்டாக ஐ லவ் யூ மனுஷபுத்திரன், தட்ஸ் டிஃபரண்ட். சார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் முதலமைச்சர் கூட ஆக்குவோம் அவங்கள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்டிஏ கூட்டணியில் எப்படி? என்டிஏ கூட்டணியில் தான் அவங்க இருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆதரவு கொடுத்தால் ஆக்கும்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் அவங்க வன்னியர்கள்ட்ட பெரிய அளவு பலகீனம் அடைச்சிட்டாங்க. உண்மை அது. நான் மனசாட்சிப்படி நியாயம்படி நான் பூத்தில் நடந்த விஷயத்தை நான் எனக்கு மறைக்க வேண்டியதில் உண்மையை சொல்கிறேன். 10 தொகுதியில் 9 தொகுதியில் 3ஆக போயிட்டாங்க. சேலம் போன்ற இடங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 9% வாக்கில் நான் வன்னியர் வாக்கு நல்லா விழுந்திருக்கு. கார்கார்த்தார், இது 24 மலை செட்டியார், தேவாங்கர் செட்டியார், இவங்க சோழிய வேளாளர், இந்த மாதிரிப்பட்ட வாக்கள் நல்லா விழுந்திருக்கு. அதே மாதிரி சிதம்பரத்தில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து கார்கார்த்தா வேளாளர், இது பிறமொழி தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள், சிதம்பரம் தீட்சிதர்கள், இந்த மாதிரி நான்வன்னியர் வாக்குகள் வந்து பாஜகவுக்கு நல்லா விழுந்திருக்கு. நான் செக்மெண்ட் வைஸ் இதை பார்த்துட்டேன். பாமகவுக்கு வந்து ஒரு பின்னடைவு இருக்குது. காரணம் 10.5 கொடுத்தாருன்னு அவங்க எடப்பாடி பக்கம் போயிட்டாங்க. அந்த பன்னீர்களை தான் எடப்பாடியை காப்பாற்றிருக்காங்க. நாடாரில் சுத்த வாஷ் அவுட்டு. முக்குலத்தூர் பன்னீர் தினகரனுக்காக எதிராக போயிட்டாங்க. கொங்கு வேளாளரே இவரோட இந்த முஸ்லீம் அவுட்ரீச்சு, கிறிஸ்டின் அவுட்ரீச்சு இதெல்லாம் பிடிக்காம அவங்க அண்ணாமலை பின்னாடி வந்திருக்கிறாங்க. இந்த 3 ப்ராசஸும் நடந்த காலகட்டத்தில் பிராமணர்கள் வந்து 10% இவர் ரெட்ட வேஷம் போட்டாரு. ஸ்டாலின் ஆனஸ்ட் எனிமி 10 கூடாதுங்கிறாரு, இவர் ரெட்ட வேஷம் போடுறாரு அப்படின்னு அவங்களும் பிறமொழியாளர்கள் அவங்களும் இங்கே வந்த சூழ்நிலையில் வன்னியர்கள் மட்டும் இவரை நின்று காப்பாற்றிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாமக 9 தொகுதிக்குள்ளே 3ஆக போனது காரணம் வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றினது தான். ஸோ இவங்க 10.5 எடுத்து பாமக களமாடுறாங்க, வாழ்த்துக்கிறோம். விக்கிரவாண்டியில் பாமக வந்து 2வது வந்து 3வது போனால் கிடைச்ச கெயினும் கைவிட்டு போயிடும். ரவீந்திரன் துரைசாமி 15% கணக்கு பண்ணால் இந்த வன்னியர் விஜயகாந்த் சிம்பதியில் நம்ம 5 கூடி 20 வந்துட்டோம். அதில் வன்னியர் மத்தியிலையும் நம்ம கிடைச்ச கெயினை இழந்துடக்கூடாதுன்னு தான் எடப்பாடி பழனிசாமி நிற்கல. இது பாமகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. பாமக இப்போ செய்ய வேண்டியது வன்னியர்கள் மத்தியில் தங்களை பலப்படுத்தணும். அதற்கு 10.5 கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அதில் ஒரு முடிவே தெரிவிக்காமல் இருக்கிறாரு. இப்போ ஸ்டாலினை பொறுத்த கூட நீங்கள் எதிரியாக கூட பார்த்துக்கிடுங்க. எடப்பாடி எப்படி பார்க்குறீங்க? அப்போ அதை நீங்கள் சொல்லணும் இல்லை. நீங்கள் எடப்பாடி 10.5 விஷயத்தில் எடப்பாடிக்கு ஸ்டாண்டை சொல்லாமல் எஸ்சி ஆதரிச்சா சிஎம் ஆக்கும்னு சொன்னாங்கன்னா இருக்க வன்னியர் வாக்கை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய இக்கட்டு ஆயிரும். நேற்று கூட காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நண்பர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் பாமக தான் சொன்னார், சார் எங்கள் சமுதாய மக்கள் வந்து 10.5 கொடுத்தாருங்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் அந்த ஒரு மயக்கத்தில் அந்த வார்த்தையை தான் அவர் சொன்னார். எடப்பாடியை நம்பி போகிறாங்க, இது தடுக்கணும், நீங்கள் தடுக்கணும், இது ஏன் வேலை இல்லைப்பா, நீங்கள் தான் உங்கள் சமுதாயம் பார்த்துக்கணும். நான் வந்து ஒரு 10.5 கொடுத்தாருன்னு நமக்கு தந்தாருன்னு அவங்க பெருமைப்படுறாங்க. அதில் நான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதாவை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுன்னு மற்ற யாரையுமே பொருட்படுத்தாமல் ஜெயலலிதா சொன்னாங்கன்னா நாடார் அதுக்கு பெருமைப்படுறான். புல் அரிக்குது ஜெயலலிதா அம்மையார் சொல்லிட்டாங்க, படித்தவங்க அவங்களுக்கு தெரியாதான்னு சொல்கிறாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க மாவட்டம்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வச்ச இடத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு ஜெயலலிதா வச்சாங்கன்னா நம்ம அம்மா நம்ம சின்னம்மா நம்ம கட்சின்னு மக்கள் பெருமைப்படுறான். இதை நான் எப்படி தடுத்துட முடியும்? இத்தனைக்கும் ஜெயலலிதா சரண்டர் ஆகிறதுக்கு எங்கள் உழைப்பு காரணம், அது வேற, எங்கள் கருத்துருவாக்கம் காரணம். பட் அவங்க நாடார்களை குளோரிஃபை பண்ணதும் அம்மாங்கிறான், உடனே படித்தவங்கிறான், சொன்னால் பொய்யா இருக்குமான்னு சொல்கிறான். அப்புறம் அவன்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? அதே மாதிரி தான் 10.5 கொடுத்தாரியா எடப்பாடி பழனிசாமி, யார் தந்தாருங்கிறான். அப்போ கொடுத்தவர் இன்னைக்கு நான் கொடுத்தது சரின்னு கூட சொல்ல முடியாமல் இருக்கிறார். இதை பாமக கார்னர் பண்ணாத வரையில் பாமக வந்து வன்னியர்கள்ட்ட உள்ள அந்த பலகீனத்தை வந்து சரி பண்ண முடியாங்கிறத என் கருத்து. நான் விக்கிரவாண்டிக்கு முன்னாடி ராமதாஸ் ஐயா பின்னாடி வன்னியர் நின்னா தான் வன்னியர்களை வந்து மற்றவங்க வந்து மார்ஜினலைஸ் பண்ண முடியாமல் காப்பாற்றப்படும்னு வீடியோவே போட்டேன். அந்த வீடியோ கூட எடப்பாடி ஓடுறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் அதில் கைகழுவிட்டு போயிட்டார். ஆனால் பார்லிமெண்ட்டு பேட்டர்ன் வச்சு பார்த்தா இதுதான் பேட்டர்னாக இருக்குது.
தோண்ட தோண்ட பாமகவுக்கு வீக்னஸ் வருங்கிற மாதிரி பூத் வைஸ் பார்க்க அந்த வீக்னஸஸ் வருது. நான் அதை வெளிப்படையாக தான் சொல்கிறேன். பாமக இல்லாமல் என்டிஏ இல்லை, பாமக இல்லாமல் என்டிஏ இல்லை, மஸ்ட்டு. ஆனால் இந்த பலகீனம் இங்கே தான் இருக்குது. ஏன்னா ஏசி சண்முகம் தாமரை ரெட்டலையே டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. ஓபிஎஸ் பலாப்பழம் ரெட்டலையே டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. தினகரன் குக்கர் ரெட்டலையே டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரெட்டையில் 4% போயிட்டு, அது பெரிய மேட்டர் இல்லை. 18% உள்ளாட 4க்கு போயிட்டு. நெல்லையில் ரெட்டையில் தாமரை கிட்ட டெபாசிட் இழந்துச்சு. தாமரை ரெட்டையிலே டெபாசிட் இழக்க வைக்குது. ஆனால் மாம்பழம் ஒரே ஒரு தொகுதியில் ரெட்டையில வந்து டெபாசிட் இழக்க வைக்க முடியாமல் அங்கேயும் தருமபுரியில் 23% எடுத்துட்டாங்க. ஸோ இதை தமிழ் கூறு நல்லுலகில் பாஜக வெறுப்பிலேயே மனுஷபுத்திரன் சகோதரர்கள் பார்க்காம ஓப்பன் மைண்டோட பார்க்கணும், மனுஷபுத்திரன் பாதையில் பார்க்காம மற்றவங்களும் பார்க்கணும், உண்மை நிலைமை தெரியும். ஸோ இந்த சூழலில் அன்புமணி ராமதாஸ் வந்து எஸ்சி பீப்புள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்கள நாங்கள் சிஎம் ஆக்கணும்னு சொல்லுது நல்ல ஒரு எண்ண ஓட்டம், அதை நான் மறுக்கலை. பட் வன்னியரில் பலகீனம் அடைஞ்சிருக்காங்க, அந்த பலகீனம் எடப்பாடி பழனிசாமியால் அடைஞ்சிருக்காங்க. அதை அவங்க பார்க்க தவறுறாங்கன்னா அவங்களுக்கு தான் அது நஷ்டம். நான் நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். எனக்கும் அவங்களுக்குள்ள விரோதமெல்லாம் 2019 முடிஞ்சு போச்சு. அந்த அரசியல் ரீதியான அந்த விரோதம் இப்போ உள்ள காலகட்டம் அவங்களுக்கு இது நல்லது தான். விக்ரவாண்டியிலும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். பட் அதே வேளையில் உங்களுக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து உங்கள்கிட்ட தான் எல்லா வன்னியரும் இருக்காங்கன்னு சொல்லுவாப்பில். இல்லை, வன்னியர் எடப்பாடி கிட்ட போயிட்டாங்க. அந்த வன்னியர் அந்த எடப்பாடி கிட்ட அந்த அளவுக்கு போவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. பட் அது நடந்துட்டு, அதனால தான் 15% அவரை நிறுத்தங்களோட கணக்கு வந்து தப்பி போகிறதுக்கு ஒரு காரணம். பாமக தான் அதை சரி பண்ணணும். அதில் ரெட்டைவேட போடக்கூடிய அவரை வன்னியர் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் அதை பாமக சரி பண்ணிவிட முடியாது. அவங்க முடிவு. ஸ்டாலின் 52-57 காமராஜ் ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறாரு. 52-57 62 காமராஜ் ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கார். காமராஜ் வந்து கொஞ்சம் ஓப்பனாகிட்டே 4 பேர் இருக்கும்போதே வார்த்தையை விட்டு பேசிடுவார். அது அவருக்கு கேரக்டர். என்ன பேசுவாருங்க நான் சொல்ல விரும்பலை. பேசிடுவார், ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. அன்னியூர் சிவாவை தான் கேண்டிடேட்டாக போடுறாரு. ஒரு ப்ரோ வன்னியரும் பண்ணி அவர் ஜெகத் ரட்சகன், அவர் பெரிய லெவலில் இருக்கிறாரு. செல்வ கணபதி நம்ம நண்பர், பெரிய ஆர்கனைசர், அவர்களான சேலம் சிக்கியிருக்கோம். நானே எதிர்பார்க்கல சேல எடப்பாடியில் நண்பர் அடித்து தள்ளிடுவார் எடப்பாடி பழனிசாமின்னு நான் நினச்சேன். நான் உண்மைன்னு போய் நான் தப்பாக போனால், ஏன்னா எனக்கு 10க்கு 8 கரெக்டாக இருக்கும், 1-2 தப்பாக போகும். தப்பாக போகிறத நானே சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம ஸ்கோரர் 80% ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆள். அப்போ நம்ம வந்து செல்வகணபதி இது பண்ணிடுவான்னு பார்த்தா எடப்பாடியில் 19 8000 ஓட்டு உதயசூரியன்கள் அந்த ரெட்டால இன்னைக்கு 10.5 கொடுத்ததுனால 50,000 ஓட்டு அதிகம், பாமக இல்லாமல் அதிகம். இதுக்கு என்னங்க சட்டமன்றம் வேற, பாராளுமன்றம் வேற. ஏயா 10 புள்ளியை வச்சு நடக்குதுயா தமிழ்நாடு? ஏசி ரூமுக்குள்ள இருந்துக்கிட்டு ஓகே ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற நான் தான் சொன்னேன். ஆனால் இதெல்லாம் மறந்துக்கிட்டு எப்படி பேச முடியும்? ஸோ இதுதான் இங்கே நிலைமை. செல்வ கணபதி ஆர்கனைசர் இல்லைன்னா சேலமே ஒரு சீட்டு தப்பியிருக்கும். அவராலேயே எடப்பாடிக்குள்ள இந்த அளவுக்கு 50% ஓட்டு எடப்பாடி போனதை தடுத்து நிறுத்த முடியாத காரணம் பாமக பலகீனப்பட்டுட்டு பாமக வன்னியர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டான். இதுதான் யதார்த்த உண்மை. இதை வந்து டாக்டர் ராமதாஸ் உணர்றாரு. அண்டம் கிடுகிடுக்க போராட்டம்னு சொன்னார்னா அந்த போராட்டம் நடத்தினா தான் மீண்டும் எமர்ஜ் ஆக முடியும்னு நினைக்கிறாரு. மீண்டும் எமர்ஜ் ஆகுங்க. வன்னியருக்கு உறுதியானவர் டாக்டர் ராமதாஸ். மீண்டும் எமர்ஜ் ஆகுங்க. பட் யதார்த்தம் இழந்திருக்கீங்கிறது உண்மை. உங்களுக்கு விழுந்த ஓட்டிலே நான் வன்னியர் ஓட்டு தான் பூத் வைஸ் நாங்கள் பார்க்கும்போது விழுந்தது தெரிய வருது. கார்காத்தார் உங்களுக்கு போட்டிருக்காங்க, செங்குந்தர் போட்டிருக்காங்க, 24 மலை தெலுங்கு செட்டியார் போட்டிருக்காங்க, தேவாங்கர் செட்டியார் போட்டிருக்காங்க, சிதம்பரம் தீட்சிதர்கள் அங்கே பாஜக தான் நின்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாக்குகள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க, பிசி வாக்குகள். அப்போ நீங்கள் எஸ்சி வாக்குகளுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் வன்னியர் வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கெபியாக அளந்திருக்கீங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நாடார் ஏரியாவில் வாஷ் அவுட்டு, முக்குளத்தூர் ஏரியாவில் வீக்கு, கொங்குவேள ஏரியாவில் பலகீனப்படுறாரு. பிராமணர்கள் பிறமொழியாளர்கள் அவரை விட்டு விலகுறாங்கன்னு சொன்னால் வன்னியரை தான் அவரை காப்பாற்றிருக்காங்க. அப்போ அதில் பலகீனப்பட்டது பாமக. அதை சரி பண்ண வேண்டியது பாமக கடமை. நான் பாமக எடப்பாடி பழனிசாமின்னா எடப்பாடி பழனிசாமி வீக்கனாங்கன்னு நினைக்கக்கூடியவன் தான். ஏன்னா அம்பேத்கர் சொல்ல மாதிரி ஐடென்டிஃபை த எனிமின்னு ஐடென்டிஃபை பண்ணி நான் பேசக்கூடியவன் தான். பாமக அதை புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு அவங்க சரியான சொன்ன விஷயங்களை கரெக்டாக முன்னெடுத்து போனாங்கன்னா அதில் அவங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகே சார்,
உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயணித்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.